இறுதியானது அதிமுக தேமுதிக கூட்டணி. தேமுதிக வேட்பாளர்கள் யார்? பல நாள் எதிர்பார்க்கப்பட்ட அதிமுக தேமுதிக கூட்டணி இறுதி செய்யப்பட்டுள்ளது. தொகுதி பங்கீடுகள் குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என நேற்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேமுதிக அவைத்தலைவர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தல் தேதி அறிவித்த பின் கூட்டணி குறித்து அறிவிப்போம் என அதிமுக தலைமை தெரிவித்தது. இந்த நிலையில் நேற்று அதிமுக தேமுதிக கூட்டணி இறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்று ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேமுதிக கட்சி சார்பாக இளங்கோவன், அழகாபுரம் மோகன்ராஜ், பார்த்தசாரதி ஆகியோரும், அதிமுக தொகுதி பங்கீட்டு குழுவை சேர்ந்த முனுசாமி, வேலுமணி, தங்கமணி, பெஞ்சமின் ஆகியோர் இணைந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக சார்பாக தேமுதிகவுக்கு 4 தொகுதிகளை ஒதுக்க முன்வந்ததாக சொல்லப்படுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் மக்களவைத் தேர்தலில் 4 இடங்களில் தேமுதிக போட்டியிட்டிருந்தது. குறிப்பாக வடசென்னை, கள்ளக்குறிச்சி, திருச்சி, விருதுநகர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தது. அதில் வெற்றி பெறவில்லை என்றாலும் 2ஆம் இடத்தை தான் 4 தொகுதிகளிலும் தக்க வைத்தது தேமுதிக. வடசென்னையில் மோகன்ராஜ், கள்ளக்குறிச்சியில் சுதீஷ், திருச்சியில் இளங்கோவன், விருதுநகரில் அழகர்சாமி ஆகியோர் கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டிருந்தனர். இம்முறை அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதி எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் இருக்காது என சொல்லப்படுகிறது. ஆனால் வேட்பாளர் பட்டியலில் சிறு மாற்றம் நிகழலாம் என்றும் கருத்துக்கள் கூறப்படுகின்றன. இம்முறை கள்ளக்குறிச்சியில் மீண்டும் கட்சியின் துணை செயலாளர் சுதீஷ் களமிறங்க அதிகம் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் விருதுநகர் தொகுதிக்கு பதிலாக மதுரை தொகுதியில் விஜய் பிரபாகரனை களமிறக்க பிரேமலதா திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் விஜய் பிரபாகரனை விருதுநகரில் போட்டியிட வலியுறுத்தி மாவட்டங்கள் தோறும் கட்சி சார்பாக தீர்மானம் போடப்பட்டுள்ளது. ஆனால் மதுரை தொகுதியில் அதிமுக பலமுறை வெற்றி பெற்றிருக்கிறது. இருப்பினும் 2014 மற்றும் 2009ஆம் ஆண்டுகளில் நடந்த மக்களவைத் தேர்தல்களில் தேமுதிக இந்த தொகுதியில் 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தேமுதிகவுக்கு அந்த தொகுதியை ஒதுக்க அதிமுக முன்வரலாம் என்றும் கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. மேலும் துணை செயலாளர் பார்த்தசாரதிக்கு சென்னையில் ஒரு தொகுதி வழங்க வாய்ப்புள்ளது தவிர, கொள்கை பரப்பு செயலாளர் அழகாபுரம் மோகன்ராஜுக்கு சேலத்தில் தொகுதி ஒதுக்க வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. விரைவில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது அதிகாரப்பூர்வமாக தெரியவரும்.